தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை 27 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 27, 37, 27. என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லும்போது சொல்லுகிறார், என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும் என்று. வாசஸ்தலம் என்றால் என்ன? வாசஸ்தலம் என்று சொன்னால் வாசம் பண்ணுகிற இடம், தங்குகிற இடம் என்று அர்த்தம். அவர் தங்குகிற இடம் அவர்கள் நடுவில் இருக்கும், அவர்கள் இடத்தில் இருக்கும். அவர்கள் நடுவில்ன்றது கூட அவங்க மத்தியில் இருக்கிறது. ஆனா இங்க இப்படி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். அவர்களிடத்தில் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்படியானால் ஆண்டவருடைய வாசஸ்தலம், ஆண்டவர் தங்குகிற இடம் நாம் தான். ஆகவேதான் சங்கீதம் 68:18 நாம் வாசிக்கிறோம், துரோகிகளாகிய மனுஷர்களுக்காக மனுஷருக்குள் வாசம் பண்ண விரும்பினார் என்று சொல்லி அந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்றதுனால, துரோகிகளாகிய மனுஷர்களுக்காக அவர் வரங்களை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 68ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை கூட வாசிக்கிறேன். அங்கே அவர் சொல்லுகிறார், சங்கீதக்காரன் எழுதும் பொழுது விவனமாக அவர் அந்த எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவரீர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர், தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டார் என்று. தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு, அப்படியானால் தேவனாகிய கர்த்தர் எங்கே வாசம் பண்ண விரும்புகிறார்? மனுஷருக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆகவே தான் எசேக்கியரை கொண்டு சொல்லும்போது சொல்லுகிறார், அவருடைய வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய வாசஸ்தலம் அவர்களிடத்தில். ஆகவே நாம் தான் அவர் வாசம் பண்ணக்கூடிய வாசஸ்தலமாய். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது இவ்வண்ணமாக எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறதே என்றெல்லாம் அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நமக்குள் வாசம் பண்ண விரும்பின தேவன். ஆகவே அவர் வாசம் பண்ணுகிற இடம் நமக்குள்ளதான் இருக்கு. நம்முடைய மிகப்பெரிய ஆலயங்கள், மிகப்பெரிய காரியங்கள் எல்லாம் கட்டிய வச்சா அதுக்குள்ள அவர் இருப்பாரா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. இது எப்பொருந்தே அதை சொல்றாருன்னா, சாலமோன் நாட்கள்லே சொல்றாரு. சாலமோன் ஜெபம் சொல்றாரு, எங்கள் தேவாதி தேவனுக்கு, வானாதி வானங்கள் கொள்ளாத தேவனுக்கு பெரிய ஆலயத்தை நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, வானாதி வானங்கள் கொள்ளாத தேவனுக்கு நாங்கள் ஆலயத்தை கட்ட முடியுமா? முடியாது. ஆனாலும் எங்கள் பெரிய தேவனுக்கு பெரிய ஆலயத்தை கட்டணும். ஆனாலும் வேறு எந்த முகாந்திரமும் கிடையாது, நாங்கள் ஆராதிக்கிறதுக்கே ஒழிய வேறு ஒன்றும் கிடையாது. அதே போல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிற, கைகளால் கட்டப்பட்ட அவர் கட்டிடங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிற தேவன் அல்ல. ஆனால் ஆண்டவருடைய விருப்பத்தை சொல்லுகிறார், நான் என்னுடைய வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கிறது, அவங்களுக்குள்ளதான் நான் இருக்க விரும்புகிறேன்.
ஆகவேதான் சங்கீதக்காரன் அதை எழுதுகிறார், மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு. ஆகவே பவுல் எழுதுகிறார், நீங்களே அந்த ஆலயம், அவர் வாசம் பண்ண விரும்புகிற ஆலயம். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 17-18 வசனங்களே. அவர் உங்களுடனே இருந்து உங்களுக்குள்ளே உலாவுகிறபடினால் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண நீங்கள் அவரை அறிவீர்கள், உலகமும் அந்த சத்திய ஆவியானவரை அறியாமல் பெற்றுக்கொள்ளாமல். ஆகவே ஆண்டவர் நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிற ஒரு ஆண்டவர், நமக்குள் தங்கி தாபரிக்க விரும்புகிற ஒரு ஆண்டவர். ஆகவே தான் ஆண்டுடைய வாசம், என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அவருடைய வாசஸ்தலம் நம்மிடத்தில் இருக்கு, நமக்குள் இருக்கிறது. நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிற தேவன் தம்முடைய ஆவியினாலே நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். உங்களுக்குள் தான் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆகவேதான் எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்திலே இவ்வண்ணமாய் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவர் என்று நமக்குள்ளே தான் இருந்து செயல்படுகிறார். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் சொல்லுங்க, அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, அவர் உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார் என்று. அப்படி என்றால் நமக்குள் இருக்கிறார், நமக்குள் இருந்து செயல்படுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் கூட ஒருவேளை ஆண்டவரை நாம் குறிப்பிட்ட இடத்தில் மாத்திரம் தேடிக்கொண்டிருப்போமானால், இல்லை இல்லை, அவர் உங்களுக்குள்ளே இருந்து செயல்பட விரும்புகிற தேவன். நாம் ஒரு கூடுகைக்கு போகும் பொழுது அந்த கூட்டத்திலே அவர் நம்மோடு இடைபடுவார். நமக்குள் இருக்கிறவர், அந்த ஆவியானவர் நம்மை டியூன் பண்ணுவார். நான் அவர் வாசம் பண்ண விரும்புகிற இடம் அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அல்ல, ஏதோ ஒரு கட்டடத்தில் அல்ல. அவர் வாசம் பண்ண விரும்புகிற இடம் நீங்கள் தான். உங்களுக்குள் தான் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார், உங்களுக்குள் தான் அவர் அசைய விரும்புகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் பொழுது அவர் நமக்குள் இருக்கிறார், அவர் நமக்குள் அசைகிறார், அவர் நமக்குள் செயல்படுகிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்றார், அவர் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்பின தேவன் அவருடைய வாசஸ்தலத்தை நம்மிடத்திலே வைத்திருக்கிறார். ஆகவே நாம் அவர் தங்குகிற ஆலயம். ஆகவே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 26ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது எசேக்கியேல் 37:26 இவ்வண்ணமாய் சொல்லுகிறார், நான் அவர்களுடைய சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாயிருக்கும். சமாதான உடன்படிக்கை என்றால் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே உண்டான சமாதான உடன்படிக்கை. அவருடைய இரத்தத்தினால உண்டான உடன்படிக்கை அது நித்திய உடன்படிக்கை. நித்திய உடன்படிக்கை என்றால் என்றென்றைக்கு மாறாத ஒரு உடன்படிக்கை. ஆகவே தான் இயேசு சொன்னார், நான் வரும் அளவும் நீங்கள் இதை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி, வரும் அளவும் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை தொடர்ந்து அதில் சொல்றாரு, நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவில் என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன் என்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்குள் என்றென்றைக்கும் ஸ்தாபிக்கிற தேவன் தம் வாசம் பண்ணக்கூடிய வாசஸ்தலத்தை நமக்குள் ஸ்தாபிக்கிற தேவன். புது உடன்படிக்கையினாலே, நித்திய உடன்படிக்கையினாலே நமக்கு அப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்ட புது உடன்படிக்கையின் ரத்தம், அது நித்திய உடன்படிக்கை. அந்த நித்திய உடன்படிக்கையின் மூலமாக நமக்கு ஒரு பெரிய காரியம் கிடைக்கிறது. நமக்குள் வாசம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இந்த மனுக்குலத்திற்கு கிடைத்திருக்கிறது. அவர் நமக்குள் வந்து வாசம் பண்ணும்படி அவர் நமக்குள் வாசஸ்தலத்தை ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும். அவர் தங்கக்கூடிய இடம் நமக்குள் இருக்கிறது, உங்களுக்குள்ளும் இருக்கிறது, எனக்குள் இருக்கிறது. அவர் நமக்குள் வாசம் பண்ண விரும்பினார். ஆகவே துரோகிகளாகிய மனுஷர்களுக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு அவர் வரங்களை பெற்றுக்கொண்ட தேவன். நாம் அவருடைய வரத்திலே, அவருடைய ஆவியானுடைய நிறைவிலே நம்மை நிரப்பவே விரும்புகிறார். நமக்குள்ளவே இருக்க விரும்புகிறார், நமக்குள்ளே தங்க விரும்புகிறார், நமக்குள்ளே இருந்து கிரியை செய்ய விரும்புகிறார். இன்றைக்கும் கூட இந்த தேவ ஆவியானுடைய பலத்தோடு கூட செயல்படுவோம். ஆண்டவருக்கு நம்மை நாம் விட்டுக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.